தேவனுடைய பிள்ளைகளே. ஹalleluya. இந்த நாமமே அல்லாமல் எங்களுக்கு வேறொரு நாமம் தரப்படவில்லை. ஹalleluya. வியாதி வருகின்ற வேளையிலும், பிரச்சனை வருகின்ற வேளையிலும், கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலும், துக்கங்கள் வருகின்ற வேளையிலும் இந்த இயேசு என்கிற நாமம் தான் நமக்கு அடைக்கலம். ஹalleluya. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீரன் தேவன் என்று சொல்லி சொல்லுவேன் சொல்லி அங்கே 91 சங்கீதம் சொல்லப்படுகிறது. ஹalleluya. அதனுடைய என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் ஹalleluya அவர் துன்பத்துக்கு காரணர் அல்ல, வேதனைக்கு காரணர் அல்ல, வியாதிக்கு காரணர் அல்ல. ஹalleluya அவருக்கு நாங்கள் பிள்ளைகள். ஹalleluya. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தாய் தப்பன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டோம், தீங்கு செய்ய மாட்டோம். அதை விட பரம தகப்பன் ஹalleluya அவர் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. ஆனபடினால் பாருங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கூட இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, வானோர் ஹalleluya பூதலத்தோர். வானோர் என்றால் ஹalleluya வானத்திலே உள்ளவர்கள். ஹalleluya பூதலத்தோர் என்றால் பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர், இந்த பாதாளத்திலே இருக்கிற பிசாசு. ஹalleluya இவர்களுடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஹalleluya அப்போ நீங்க இயேசு என்று உச்சரிக்கின்ற வழியில பிசாசுடைய செய்கைகள் அடங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 யோவானிலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். ஹalleluya அப்போ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வேறொரு பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஹalleluya பிசாசின் கிரியைகளை அழிக்க விடமாயிருந்தால் குமாரனா இயேசு வெளிப்படுகிறார். ஹalleluya அப்படினால் நம்முடைய வாயிலே இயேசு என்கிற நாமம், இந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹalleluya வியாதி ஹalleluya ஒரு பொருட்டல்ல, இந்த வியாதி இயேசு என்கிற நாமத்துக்கு கீழே அடங்குகிறது. ஹalleluya பாருங்கள், அங்கே படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள் சீசர்களும் இயேசுவும். அப்பொழுது ஹalleluya கடல் கொந்தளிக்கிறது, அந்த படகு ஆட்டம் காணுகிறது, சீசர்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் உச்சரிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு எழும்பி என்ன சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள்? ஹalleluya அதுபடினால் அவர் காற்றையும் கடலையும் அடக்கி அந்த படகு என்ன செய்தார், ஸ்திரப்படுத்தினார். ஹalleluya சரியான போக்கிலே போக செய்தார். அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை என்கிற படகை ஆட்டம் காணும்படி அவன் கொண்டு வருகின்ற வேளையிலே, நாங்க இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கின்ற வேளையிலே தேவன் சரியான பாதையிலே கொண்டு போய் நம்மை அக்கறையிலே சேர்ப்பார். ஹalleluya ஆனபடினால் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எந்த பில்லுகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு கீழே வைக்கிறேன் ஐயா. கடன் என்கிற நாமத்தை இயேசு என்கிற நாமத்துக்கு கீழே வைக்கிறேன் ஐயா. வியாதி என்கிற நாமத்தை இயேசுவின் நாமத்துக்கு கீழே வைக்கிறேன் ஐயா. அதுதான் சொல்லப்படுகிற, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாமம், பிசாசு கூட ஒரு நாமம் தான். ஹalleluya அந்த நாமத்தை இயேசு என்ற நாமத்துக்கு கீழே வைக்கும்படிக்கு தான் தேவன் வைத்தார். ஹalleluya பிசாசு என்பவனுக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு பாருங்கள் வல்லமை இல்லை. ஆனபடினால் தான் பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லப்படுகிறது, இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசிக்கவும் ஹalleluya உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது. ஏனென்றால் ஹalleluya நாங்கள் ஹalleluya எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள் இயேசு என்ற நாமத்துக்கு கீழே இருக்கிறோம். ஹalleluya அந்த மேலான நாமத்துக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். ஹalleluya ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு புயல் அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகிற வேளையிலே ஒரு அரணான வீடு, ஒரு அரணான இடம் இருக்குமாக இருந்து அதுக்குள்ளே போய் நாங்கள் அடைக்கலம் புகுவோம். ஹalleluya அப்பொழுது புயல் எங்களை சேதப்படுத்தாது, புயலோ காற்றோ எங்களை சேதப்படுத்தாது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கின்ற வழியில சத்ருவான புயல்களை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் கூட அந்த மேலான நாமம், அந்த இயேசுவின் நாமத்துக்கு கீழே நாங்கள் இருக்கின்ற வழியிலே சத்ருவானவனால் ஒன்றும் நம்மை அங்கே சேதப்படுத்த முடியாது. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் இயேசு என்பது ஒரு அதிகாரம். ஹalleluya
இயேசு என்பது ஒரு வல்லமை, இயேசு என்பது மேலான நாமம். இயேசு என்று சொல்லி உச்சரித்தால் ஹalleluya, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் முடங்கத்தான் வேண்டும். ஹalleluya, இயேசு என்கிற நாமத்துக்கு எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனை இலங்கை தேசத்திலே அங்கே ஆமிகள் பிடித்து கொண்டு போனார்களாம். ஹalleluya, பிடித்து கொண்டு போய் அவர்கள் அடித்தார்கள். அப்பொழுது பாருங்கள், இவர் பிறப்பில கிறிஸ்தவன். ஹalleluya, மறுபடி பிறக்கவில்லை, பிறப்பிலேயே கிறிஸ்தவர். ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர் அடிதாங்காமல் இயேசு என்று சொல்லி கூப்பிட்டாராம். ஹalleluya, இயேசு என்று சொல்லி கூப்பிடுகின்ற வேளையிலே அந்த அந்த கமாண்டர் இவரை தப்புவித்தாருன்னு சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடினா அதே போல இன்னும் ஒருவர், அவரும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர், ஆனா born again இல்ல. ஹalleluya, தாய் அந்த குடும்பத்திலே born again, தாய் அங்கே தன் மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தவர்கள். இவர்களையும் ஒரு தடவை அந்த இராணுவம் பிடித்து கொண்டு போன வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் எடுபிடி வேலைகள் இவரை கொண்டு செய்விப்பார்களாம். ஹalleluya, இது உண்மையா எனக்கு சொன்ன சாட்சி. ஆனபடினால் அவர்கள் அதை எடுத்துண்டு வா, இது எடுத்துண்டு வா, அப்படி எல்லாம் சொல்லுவார்களாம். ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவரை அங்கே டீ வாங்குவதற்கு அனுப்புவார்களாம். ஆனபடியே இவர் அந்த அந்த டென்ட்டில இருந்து அவர் அந்த முகாமில இருந்து அவர் நடந்து போய் டீயை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார்கள். இது எத்தனையோ தடவை நடந்திருக்கிறது. ஒரு நாள் இவர் நடந்து நடந்து வருகிற வழியில அந்த முகாமுக்கு எவ்வளோ தூரமா, ஹalleluya, தூரம் கடந்து வந்தாராம். அப்பொழுது பாருங்கள், அந்த பகுதியிலே ஒரு ஒரு லொரி ஒன்று வந்தது. இவர் அதிலே ஏறி தப்புவித்து வெளியிலே வந்தார். அது தாய் ஏறெடுத்த அந்த ஜெபம். ஹalleluya, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அந்த இயேசு என்கிற நாமம், ஹalleluya, அடிக்கடி அந்த பாடல்களை பாடுங்கள். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. அந்த பாடல். மற்றது ஹalleluya, போற்றி துதிப்போம் தேவதேவனே புதிய இதயமுடனே. அதுல வரி வருகிறது, இயேசு என்ன நாமமே, எந்த ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்ன நாமமே, எந்த ஆத்துமாவின் கீதமே. ஹalleluya. அப்போ இந்த பாட்டு. மற்றது, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. ஹalleluya. பாருங்கள், எங்களுக்கு பாருங்கள், இந்த உலகத்திலே மிகவும் மிகவும் அங்கே பாதுகாப்பான ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் அதையே நாங்கள் சிந்திச்சு கொண்டிருப்போம். அது எங்களுக்கு இருக்கிறது என்று யோசிப்போம். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு மேலான நாமம், நமக்கு உதவி செய்கிற நாமம், நமக்கு அடைக்கலமான நாமம், நாங்கள் போகின்ற பாதையில் எங்களுக்கு உதவி செய்கிற நாமம், எங்களை விடுவிக்கின்ற நாமம், அந்த ஒரு நாமம்தான், அவர்தான் இயேசு. ஹalleluya. அன்றைக்கு நாங்கள் இந்த வாரத்துல தான் பார்த்திருக்கிறோம். ஹalleluya. அங்கே யோவானும் பேதுருவும் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இயேசு என்கிற நாமம் தான் எங்களுக்கு உண்டு சொல்லி அந்த பிறப்பிலே முடவனான அவனை குணப்படுத்துகிறார்கள். ஹalleluya. அப்பொழுது அவர்களே சொல்லுகிறார், இயேசு என்கிற நாமம்தான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஹalleluya. அவருடைய நாமம்தான் இவனை பிளப்படுத்தினது. அப்படினால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், ஹalleluya, எங்களை விடுவிப்பதற்கு வேறொரு நாமம் இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி அவர்கள் உச்சரிக்கிறார்கள். அதனுடைய அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அந்த நாமத்தை 100 தரம் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு. இயேசு, இயேசு என்னை விடுவிக்கிறவர், இயேசு பில்லுகளை கட்ட உதவி செய்கிறவர், இயேசு வியாதிகளை நீக்க உதவி செய்கிறவர், இயேசு என்னை காக்கிறவர், இயேசு ரத்தம் எங்கள் பாதுகாப்பு, இயேசு என்கிற நாமத்தை என் பிள்ளைகள் மேல் நான் கட்டவிழ்கிறேன், இயேசு என்ற நாமத்தை நான் உச்சரிக்கிறேன். இயேசு, 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 இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. இப்பொழுது ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா, நீ நல்லவர், வல்லவர், ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த சங்கம் நடத்துற ஊழியத்தை ஆண்டவரே அப்பா இயேசப்பா, சத்திய வேத திருச்சபையும் உமது பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த
சங்கமம் ஊழியத்துக்கு மூலாக எத்தனையோ வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள் மற்ற ஜனங்களுக்கு அடைந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறார்கள் நாங்க நம்பி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய வேத திருச்சபை நடத்துற பாஸ்டர் எலிசா லோகன், பாஸ்டர் நவோமி, ஆண்டவரே மேசி மானுவேல், பியூலா குடும்பங்களை ஆசீர்வதித்து நீங்க இந்த பேரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே சங்கமத்தை நடத்துற சகோதரன் லெஸ்லிய, சகோதரனையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துற அன்பான தகப்பனுக்கு கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்துல இந்த ஹலோவின் பிசாஸ் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் அதில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசு கொண்டு வர எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போன்று கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. சில பேர் ஆண்டவரே அந்த இனிப்புகளை பிள்ளைகள் விரும்புகிறார்கள் சொல்லி அந்த அந்த இனிப்பைத்தான் ஆண்டவரே அவர்கள் கருவியாக பிசாசு கொண்டு வந்து எல்லாரையும் தன்னுடைய காரியத்துல இழுக்க பார்க்கிறான். அதை கர்த்தர் விடக்கூடாது ஆண்டவர். இயேசுவின் சட்டத்தை எல்லா இடங்களிலும் இந்த கொண்டாடுற எல்லா தேசங்களும் நாங்க தெளிக்கிறோம். உடன்படிக்கையின் ரத்தத்தை பாதுகாப்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ நல்லவர், எப்பொழுதும் நீ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, சேஃப்டி ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளை நீ பாதுகாப்ப கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா அவைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ற தேவனாக இருக்கிறீங்க ராஜா. நீ நல்லவரா இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளைகள் போற இடமெல்லாம் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளால் சமாதானம் பெறுவோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த வாலிய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவர். இயேசு என்ற எல்லா தேசங்களிலும் விதைக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா சிறைப்பட்டு போற வாலிய பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். பல வந்து நான் சிறைப்பட்டு போனவர்களை ஆண்டவர் விடுவித்துக் கொள்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்கிறேன். உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு போய் நல்ல வேலைகள் அமர்த்துறீங்க. இயேசுவின் ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புறீங்க ராஜா. அதற்காக நன்றி சொல்கிறேன். மூளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆவியான புதிய மூளைகளை கொடுக்குறீங்க ராஜா. ஒவ்வொரு உறுப்புகளையும் புதுப்பிக்கிற தேவன். பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்து தழும்பலால் அவர்கள் குணமாகிறார்கள் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். அப்பா விசுவாசித்தால் தேவமாகவே காண்பா என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உங்களோட கரத்திலே ஆண்டவரே நாங்க சிறு பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பள்ளிக்கூடத்துல போகும்போது இந்த பிள்ளையான காரியங்கள் கலவின் அந்த இதுகள்ல இந்த பிள்ளைகள் சிக்கப்படக்கூடாது ஏசப்பா. அப்பா ஏசப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு சரியான சத்தியத்தை யார் மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, வல்லவர் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்துடன் நீ காத்து கொள்வீர் என்று எழுதியிருக்கிற மாதிரி எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது அவன். உலகத்துல எல்லா தேசங்களுக்கும் சமாதானம் வேணும் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக தேவன் ஆண்டவரே. உலக தேசத்துல சத்தியமாக ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லப்பட வேணும் என்று கேட்கிறோம் அப்பா. ஊழியக்காரரை அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு உதவுற ஊழியக்காரரை நீங்க அனுப்ப வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இலங்கை தேசமா இருந்தா இந்தியா தேசமா இருந்தா எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யற ஊழியக்காரரை நீங்க அனுப்ப வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென் ஆமென். தேங்க்யூ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே நாங்கள் சத்திய வேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி, இமானுவேல், சங்கமன் ரேடியோ, சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து துதித்து
மகிமைப்படுத்தும் போது நீங்கள் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைய நாள்ல எங்களோட ஊழியக்காரி கொடுத்த வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தையும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை சாட்சிகளோடு எங்களுக்கு விளம்பி இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளையும் ஆண்டவர் எங்கள் ஊழியக்காரன் ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் நீர் தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது. ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கர்த்தர் எங்கள் நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் ஆண்டவரே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாதென்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானதா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை, விடுதலை, நம்பிக்கை, ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு வந்து சேருகிறது ஆண்டவரே. இயேசுவை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு கீழ் இருப்பதால் நாங்கள் ஒன்றை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவராக அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு என்ற நாமமே ஆண்டவரே பிசாசுகளை அழிக்கிறது ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அடக்கிய இயேசு என்ற நாமம் ஆண்டவரே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துக்கு கீழே வைக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தருகிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. தைரியமான வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோட ஊழியக்காரி கூடாக நீங்கள் எங்களுக்கு விளம்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்கள் ஆத்துமாக்களை நீர் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே. ஆண்டவரே, 3000 5000 பேராக ஒவ்வொரு கதிரைகளிலும் நீர் நிரப்புறதுக்காய் நன்றி. எங்களோட சபை நிரம்பி வழிகிறது, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சபையின் காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்க பன்மடங்காய் அதிகரிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகளை ஆண்டவரே மோர்கேஜுகள், கரண்ட் பில்லுகள், கேஸ் பில்லுகள், ஆண்டவரே இன்டர்நெட் பில்லுகள், இன்சூரன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் சபையாரும் நாங்களும் ஆண்டவரே அந்தந்த நேரங்களில் பே பண்ண நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. வர வேண்டிய அரசாங்கத்திலிருந்து உதவிகள் ஒத்தாசைகள் வருவதாக எங்களோட சபையிலே இன்னும் அநேக உதவி ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள், வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எங்களோட ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் கூட்டி சேர்க்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. சபையினால் நடத்தப்படுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை, விடுதலை ஆராதனை, மாலை நேரங்கள்ல நடைபெறுற விடுதலை ஆராதனை, செவ்வாய்க்கிழமையில் நடைபெறுற வேத படிப்பு ஆண்டவரே, சனிக்கிழமையில் நடைபெறுற பாஸ்டிங் பிரேயர், வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு, தினமும் நடைபெறுற இந்த சூம் மீட்டிங்கு கூடாக அநேகர் எங்களோட சபைக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு உதவியாக அநேக ஊழியக்காரர்கள் எங்களோட சபையில் எழும்புறதை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எங்க சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவன், குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கனடா தேசம், இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், லெபனான் தேசங்கள், மொன்றியல் தேசங்கள், அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், நல்ல வெதர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு அநேக குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே விக்கிர ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பாவத்திலே இருக்கிற ஜனங்கள் எங்களுடைய சபைக்கு வந்து ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்களை காண்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரருக்கு ஊடாக ஆண்டவரே அநேக திருமணங்கள், புதிய ஞானஸ்தானங்களை கொடுக்கவும் செல் குரூப்புகளை ஆரம்பிக்க நீங்க உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீங்க
இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்கட பாஸ்ரம்மா வெளியிட போற லில்லி புத்தகம் என்ற நூலை தொடர்ந்து வெளியிட ஆண்டவரே ஊழியக்காரிக்கு நேர காலத்தையும் ஞானத்தையும் நீங்க கொடுக்கிற தேவன். ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய தேவனே, மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். மீண்டும் இந்த கனடா தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. கனடா அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை விசாரிக்கின்றதுக்கு நல்ல இருதயத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ராஜா அம்மா கோனிக்கு ஆண்டவரே தேவனே, அப்பா நல்ல ஞானத்தை கொடும். இந்த பாராளுமன்றத்தில் இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே தேவனே, தேவனை குறித்த பயமும், ஆண்டவரே தேசத்தை குறித்த ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா அப்பா ஆண்டவரே தகப்பனே காரியங்களும் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா. அப்பா இந்த நாட்களுக்குள்ள ஆண்டவரே தேவனே அவர்கள் ஆண்டவரே தேசத்துக்கு உதவியா இருக்க, தேசத்தை மேம்படுத்த, தேசத்து ஜனங்களை தேவனுடைய ஆண்டவரே சமூகத்திலே கூட்டி சேர்க்கிறவர்களாய் மாற்றும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். தேசத்தின் குடிமக்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே அவர்களுடைய மூதாதையர்கள் ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்தவர்கள் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இந்த ஆலயங்களை அதிகமான இடங்களிலே கட்டி இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவராகி தேவனே உம்முடைய காலங்களிலே ஐயா 100க்கு அதிபதியோனுவன் ஆண்டவரே தேவன் ஆலயத்தை கட்டினவனும் சொல்லி ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே சீசர்கள் சொன்னார்கள் ஐயா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தகப்பனே ஆண்டவரே இந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமியப்பா, பரிசுத்தவான்கள் நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்கள் இந்த ஆலயங்களிலே ஐயா ஊழியங்கள் செய்தார்கள். அவர்கள் எத்தனையோ தலைமுறைகளாக இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் தேவரீர் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு இறங்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். அந்த வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ட்ரக்ஸுகளிலே மூழ்காதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலேயே அந்த ட்ரக்ஸுகள் மூடப்படுவதாக. தகப்பனே உமக்கு சூத்திரம் எசப்பா துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா தேசத்து குடிமக்கள் நன்றாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கட்டளை விடுக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த மோட்கேஜுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அகன்று போகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்னும் ட்ராப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே பண வீக்கங்களோ ஆண்டவரே தேவனை வேலை இல்லாத பிரச்சனைகளோ தேசத்தை ஆளாதபடி ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உருவாக்க வேணுமாய் கட்டளை கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே இமிகிரேஷன் ஆண்டவரே தேவனே தகப்பனே தேவையில்லாத இமிகிரேஷன்கள் ஆண்டவரே வராதபடி ஆண்டவரே தேசங்களிலே குற்றம் செய்தவர்கள் இந்த தேசத்துக்கு வராதபடி ஆண்டவரே தகப்பனே இந்த தேசத்து ஆண்டவரே உண்மையாக ஆண்டவரே உண்மையான ஜனங்கள் ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே நியாயம் விசாரிக்கப்படாத ஜனங்கள் அப்பா அகதிகள் ஆண்டவரே தேவனே அடைக்கலம் தேடுகிறவர்கள் உண்மையாய் வர உதவி செய்யும்படி செபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே ஒரு காலத்திலே எங்களை இலங்கை தேசத்து வாலிபர்களை ஆண்டவரே 40-50 வருஷங்களுக்கு முன்பாக ராஜா ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஐயா. ஆண்டவரே அதை நன்றியோடு நினைத்து ராஜா தகப்பனே ஆண்டவரே தேவனே இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே பயந்து வாழ்ந்தார்கள் ஐயா. அவர்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீர் ஐயா. இந்த தேசம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. இந்த தேசம் மட்டுமல்ல இந்த யூரோப் தேசங்கள் முழுவதும் ஆண்டவரே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஐயா. அதை நினைத்து ஆண்டவரே தேவனே இந்த தேசங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதே போல ஆண்டவரே தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பன் இந்த குடிமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே வேலை இல்லாத பிரச்சனைகள் அப்பா, ரெண்டுகள் பிரச்சனை ஆண்டவரே அப்பா பிதாவே. இன்னும் ஐயா பிள்ளைகளுக்கு இந்த ட்ரக்ஸ் காரியங்கள் ஆண்டவரே பூத வஸ்துகள் ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கோடும் ஐயா. அவர்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அவர்கள் மேல் கிருபையாயிரும் ஐயா. அவர்களுடைய சந்ததிகள் செய்த நன்மைகளை நினைத்தருளும் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே. ஆபிரகாமை நினைத்து ஐயா ராஜா ஆண்டவரே அந்த சந்ததியை ஆசீர்வதித்தீர். தாவீதை நினைத்து அந்த சந்ததியை ஆண்டவரே நீ சொன்னீர் ஐயா. அவனுடைய சந்ததியில் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே ஒருவரையாவது நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தீர் ஐயா ராஜா. ஆபிரகாமின் நிமித்தம் ஐயா பார்வோன் ஆண்டவரே அந்த குடும்பங்களிலே இருந்த ஆண்டவரே தேவனே அத்தனை பெண்களும் மலடாயிருந்த வேளையிலே அந்த மலட்டுத்தன்மை நீக்க செய்திரே தகப்பனே உமக்கு சோத்திரம். அந்த பரிசுத்தவான்களை நினைத்தருளும் ஐயா ராஜா. இந்த தேசத்திலே ஆண்டவரே அவர்கள் கிரேட் 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 ஃபாதரா இருக்கலாம் ஆண்டவரே.
அப்பா பிதாவே, கிரேட் 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 ஆண்டவரே, மதர்ஸா இருக்கலாம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஏறெடுத்த ஜெபங்கள் உடைய சமூகத்தில் இருக்கிறது தகப்பனே. ஒரு விசை ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்து அரசாங்கம் பிள்ளையான ஆட்களை இந்த தேசங்களுக்குள்ளே கொண்டு வராதபடி ஐயா. ஆண்டவரே, பதவிகளுக்காகவோ ஆண்டவரே தேவனே தகப்பனே, எந்த ஒரு காரியங்களுக்காகவோ ஆண்டவரே தேவனே, எந்த ஒரு காரியத்தை தவறா செய்யாதபடி நீ காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, மீண்டுமா இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். வந்தவர்களுமே அறிந்து கொள்ள வேணும் ஐயா. ஆண்டவரே, பிரம்டன் பகுதிகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் ஐயா உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இங்கிலாந்து தேசத்திலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பன், இந்த சட்டங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே, தவறு செய்கிறவர்களை கடுமையாக ஆண்டவரே அப்பா கண்காணிக்கும்படி ஆண்டவரே, சட்டங்கள் ஆண்டவரே வீக்காக இருக்காதபடி ஆண்டவரே அப்பா, சட்டம் ஆண்டவரே சரியான விதங்களிலே செயல்பட நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கத்தாவே. வந்தவர்கள் ஆண்டவரே இந்த கன்வியன் கல்ச்சர்களை ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தேவனே தங்களுடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க நீர் உதவி செய்யணும் ஐயா. வந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தின் குடிகளுக்கு எந்தவித சேதமும் வைக்காதபடி, எந்தவித பிரச்சனைகளும் கொடுக்காதபடி ஆண்டவரே தேவனே அவர்களுடைய நல்ல நடக்கைகளை பின்பற்ற விடுமா செபிக்கிறோம். பவுல் சொல்லுகிறான் ஐயா, என்னுடைய நல்ல நடக்கைகளை பின்பற்றும்படி ஆண்டவரே தேவனே ஊழியக்காரர்களை முன்மாதிரியாய் வைக்கும்படி ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். இந்த தேசத்துக்கு வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களும் ஆண்டவரே தங்களுடைய பழையவைகளை மறந்து ஐயா ராஜா இந்த தேசத்தின் கல்ச்சர்களுக்கு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். அவர்களை முழுவதுமாய் ரட்சியும் ஐயா ராஜா. இன்னும் ஆண்டவரே தேவனே பலதரப்பட்ட ஆண்டவரே தேசங்களில் இருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ திருச்சபைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது ஐயா. ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் செல்ல உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே தேவனே சைனீஸ் ஜனங்கள் ஆண்டவரே சைனீஸ் ஆலயத்துக்கு செல்ல வேணும் ஐயா. ஆண்டவரே தேவனே யூரோப்பில இருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் மொழி பேசுகிற திருச்சபைக்கு செல்ல வேணுமா செபிக்கிறோம். அதே போல ஐயா ராஜா ஹிந்தி பேசுகிற ஜனங்கள், உருது பேசுகிற ஜனங்கள் ஆண்டவரே, தமிழ் பேசுகிற ஜனங்கள், தெலுங்கு ஆண்டவரே, ஆந்திரா பகுதிகள் ஐயா ராஜா ஆண்டவரே, மலையாள ஜனங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பன், இந்த வடம் இந்தியாவிலிருந்து வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தங்கள் திருச்சபைகளுக்கு செல்ல ஆண்டவரே அந்த திருச்சபை ஊழியக்காரர்களை திருச்சபை விசுவாசிகளை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா, வழி நடத்த விடும் ஐயா ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த தேசங்களிலே ஆண்டவரே விசுவாசிகள் எழும்பட்டும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த மிசிசாகா பகுதிகளிலே ஐயா ஆண்டவரே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அந்தந்த பாச பேசுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் ஐயா. பிரம்டன் பகுதிகளிலே அந்தந்த ஊழியக்காரர்கள் அந்தந்த விசுவாசிகள் எழும்பட்டும் ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே ராஜா. இன்னும் ஓக்வில் பகுதிகள் ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இன்னும் ஸ்காப்ரோ தேசங்கள் ஐயா ஆண்டவரே டவுன் டவுன் பட்டணங்கள் ஆண்டவரே அந்தந்த இடங்களிலே அநேக ஜனங்கள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே போற வாரத்திலே ஆண்டவரே தேவனே ஆந்திரா அந்த தெலுங்கு பேசுகிற ஒரு சகோதரன் சொன்னார் ஐயா, டவுன் டவுனிலே தான் ஆண்டவரே அப்பா தெரு பிரசங்கம் செய்கிறேன் என்று ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம். நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக வந்த ஜனங்களுக்காக நீங்கள் வார்த்தைகளை கொடுங்கள் என்று ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்பும்படி கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். தேவரீர் கண்ணோக்கி பாரும், இந்த தேசத்தை கண்ணோக்கி பாருமையா, அமெரிக்கா தேசங்களை கண்ணோக்கி பாருமையா. இந்த தேசங்கள் ஒரு காலத்துல கிறிஸ்தவ நாடுகள் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே தீமையை கண்டிக்கிற ஜனங்கள் எழும்புவார்களாக ராஜா. ஸ்கூல்ல இல்லாம ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ராஜா. ஆண்டவரே இறங்கும். ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவரே அன்றைக்கு ஐயா ராஜா தேவனே நெகேமியாவும் எஸ்ராவும் தானியேலும் தங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படி இறங்கும்படி கேட்டார்கள் ஐயா. அவர்களுக்கு நீர் உதவி செய்த ஆண்டவர். ஆண்டவரே எங்களுக்கு முன்பா இருந்த ஜெனரேஷன் ஆண்டவரே எங்கேயோ வழி தப்பி இருக்கிறது ஐயா. அதை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வாரும் ஐயா ராஜா.
ஆண்டவரே உதவி செய்யும் ஐயா, ஆண்டவரே உதவி செய்யும் ஐயா, ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே உதவி செய்யும் ஐயா. இந்த ஜனங்களை கட்டும் ஆண்டவரே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அவர்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே, என்னும் ஐயா விசுவாச குடும்பங்கள் ஐயா, ஆண்டவரே தேவனே, இந்த பாவமான இந்த கலோவின்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதபடி ஆண்டவரே, எந்த ஒரு திருச்சபையிலும் இந்த ஆண்டவரே தேவனே இந்த நாளிலே ஆண்டவரே தேவனே, அப்பா எத்தனையோ காரியங்களை அல்லேலூயா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியங்களை வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வைக்க கூடாது ஐயா. ஆண்டவரே தீமையைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே இந்த பண்டிகைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் 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 ஐயா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் பாதுகாத்து கொள்ள விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமைக்கு உடன்படாதபடி ஆண்டவரே தேவனே, தீமைக்கு ஆண்டவரே சப்பக்கட்டு கட்டாதபடி ஆண்டவரே, தீமைக்கு ஆண்டவர் உடந்தையா இருக்காதபடி ஆண்டவரே, தீமையை சமாளிக்காதபடி ஆண்டவரே, தீமையை தீமை என்று ஆண்டவரை உச்சரிக்க ஆண்டவரை உதவி செய்யும்படி செபிக்கிறோம். எங்களுடைய சுய ஞானம் அல்ல ராஜா, உம்முடைய ஞானத்திலே நாங்கள் சபைகளை கட்ட நிலங்களை கிருபை தர விடும் ஐயா ராஜா. ஆண்டவரே மாற்று வழிகள் உம்முடைய வழிதான் ஐயா. தகப்பனே உமக்கு சோதரம், எங்களுடைய வழிகள் அல்ல ராஜா. தகப்பனே தீமையை தீமை என்று சொல்ல, பாவத்தை பாவம் என்று சொல்ல ஆண்டவரே தேவனை திருச்சபை ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு நீங்கள் கற்றுத்தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆவியானவரை கொடியேற்றும்படி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே, எங்கள் ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ப்ளீஸ் பண்ணாதபடி, பாவத்துக்கு நாங்கள் ப்ளீஸ் பண்ணாதபடி ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா ராஜா. ஊழியக்காரர்களை காத்துக்கொள்ளும் விசேஷமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. மனுஷர்களுக்கு பயந்து ஆண்டவரே சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் அரசனாக இல்லாதபடி ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, நீர் ஆண்டவரே அவனை ஆண்டவரே எடுத்து போட்டீர் ஆண்டவரே. அதே போல ராஜா தேவனே, நாங்கள் பாவங்களுக்கு சமாளிக்காதபடி, பாவங்களை பாவம் என்று உச்சரிக்கக்கூடிய அநேக ஆண்டவர் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இந்த தேசத்தில் எழும்பும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த சங்கமம் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். அதிலே வருகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், தீமையை எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரை கிருபை தரும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் 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 ஆமேன். வார்த்தைகளுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழிநடத்திய உங்களையும், இணைந்த சகோதரி ரஞ்சினி, சகோதரி பாலகுமாரி அவர்களையும் உங்கள் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையில் இணைய முடியாத ஊழியர்களையும் நாங்கள் நினைவுறுகிறோம். சகோதரன் அசோக், சகோதரி தர்சாவையும் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். இணைந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும், அதே வேளையிலே சபை ஊழியங்களையும், அதே வேளையிலே பிள்ளைகள், பிற பிள்ளைகள், கணவனார், சபைகள், சபை ஊழியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். மாலை வேளையிலே திரும்பமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. Amen. God bless you everybody. God bless you. Amen. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள்